மோடி வேண்டுமா ராகுல் வேண்டுமான்ற அந்த தன்மையில 2029 தேர்தல் அணுகப்படாது. அப்போ ஒரு பிரதமர் வேட்பாளர் தேவை, தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு பிரதமர் வேட்பாளர் தேவைன்ற அடிப்படையில் பாஜகவோடு திமுக இணக்கமாக போக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. தங்களுடைய மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு திமுக உதவியை நாட வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கு. ரெண்டு பேரும் இந்த வின்வின் சிச்சுவேஷன்ற இடத்துல அந்த புள்ளியில இணைகிறாங்களா? இல்லை, வெறுமனே 100 விழுக்காடு பவர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தா இப்படி யோசிக்க தோணும். ஆனால் திமுக அப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதனுடைய அடித்தளம் அதோட காலியாயிரும். எந்த தேர்தலுக்கு பிறகும் திமுக இருக்கணும், அப்படி தான் கட்சிக்காரங்க யோசிப்பாங்க, கட்சி தலைமை யோசிக்கும். திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆயிடுவார், பாஜக மசோதாக்களை எதிர்ப்பது தான் திமுகவினுடைய பலமே. இந்த கணம் வரையும் அவர்களுடைய மறுதொகுதி சீரமைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா விஜய் விசில்னு வந்த பிறகு அதெல்லாம் மாறிடுச்சுன்றாரு. இல்லையே, பாஜக எதிர்ப்பு திமுக இன்னும் வீரியமா பேசுதா, விஜய் இன்னும் வீரியமா பேசுறாரா? விஜய்க்கு இவங்க அப்படி ஒரு தோற்றத்தை தர்றாங்க. அவர் பாஜகவை எதிர்த்து ஒரு வரி கூட எதுக்கும் பேசுனா வந்தே மாதரம் வந்துருச்சு, எதுவுமே பேசுவது கிடையாது. இந்த 66 நாளில் அவர் பாஜகவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார். பாஜகங்கிற கட்சியை நீங்கள் ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஐடியாலஜிக்கலாக அது வருது. இதுவரையும் திராவிட கட்சிகள் இருக்கும்போது செய்ய முடியாது எல்லாத்தையும் விஜயால் செய்ய முடியுது, விஜய் இருக்கும்போது. அதனால் பாஜகவுக்கு நெருக்கமான சக்தியாக தான் விஜய் இருக்கிறாரு. விஜய் பாஜகவை எதிர்ப்பதே கிடையாது. ஆனால் தோற்றம் என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்தா தான் ஹீரோ. விஜயை ஹீரோன்னு சொல்லியாச்சு, சொன்னதுக்கப்புறம் அவர் பாஜக எதிர்ப்பாருங்கிறத அந்த பிம்பத்தை உண்டு பண்ணணும். இல்லை, பாஜகவை வீரியமாக எதிர்க்கலைன்னா கூட திரு விஜய் காங்கிரஸை வச்சுக்கிறாரு, விசிகா கூட இருக்கு, ஐயுஎம்எல் கூட இருக்கு, இடதுசாரிகள் கூட இருக்காங்க, ஒரு மதச்சார்பற்ற அணின்ற ஒரு பெர்செப்ஷன் அவங்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் இருக்கு, பெர்செப்ஷன், தோற்றம் தான் இருக்கு. அது உண்மை கிடையாது, எல்லாம் பிம்பம் தான் இருக்கு. காங்கிரஸே என்னங்க, வந்த உடனே ஆளுநர் அதிகாரத்தை நியாயப்படுத்தி தானே அமைச்சர் ஆன அடுத்த நிமிஷம் அதானே பேசுனாங்க. முதலமைச்சருக்கு எதுக்கு அந்த பதவி, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு தானே பேசுனாங்க. அப்போ பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே ஒரே கூறுகள் தானுங்க. எந்த விஷயத்தில் பெரிய வேறுபாடு இருக்கு? சிறுபான்மையினர் நலன் போன்ற விஷயங்கள் வந்தால் கூட காங்கிரஸ் ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. எல்லாரும் பாஜகவுக்கு காங்கிரஸ் பரவாயில்லைன்னு பார்த்தாங்களே ஒழிய காங்கிரஸும் முழுக்க ஒரு பார்ப்பனர் கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காங்கிரஸினுடைய அந்த அப்பர் கேஸ்ட் மைண்ட் செட்டை தான் பிஜேபி வேறு விதமாக சோசியல் இன்ஜினியரிங் பயன்படுத்திக்கிச்சு. உமா பாரதி, கல்யாண் சிங் போன்ற பேக்கட் கிளாஸ் ஆட்களை உடனே முதலமைச்சர்களாக்குனாங்க. அந்த சமயம் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த நேரத்தில் பறிக்கப்பட்டது. அதை காங்கிரஸ் ஆதரிச்சிச்சுல. இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இல்லையே. ஜனசங்கமும் பாரதிய ஜனதாவும் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கு, பேக்கட் கிளாஸ் ரிசர்வேஷனுக்கு. காங்கிரஸ் ராஜீவ்காந்தி தண்ணி குடிக்காம பேசினாரு, இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது. ஆனால் ஒரு மதச்சார்பற்ற அணி சிறுபான்மை வாக்குகள்னு வாங்குறதுக்கு காங்கிரஸ் இருக்கிற அந்த முகம் தேவைப்படுது இல்லை? இல்லைங்க, அந்த முகம் சரியான முகமா இருந்தா பரவாயில்ல. அது ஒரு பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சோசியலிச தன்மையுடன் காங்கிரஸ் இருந்தா பரவாயில்ல. காங்கிரஸ் இவ்வளவு நாள் இருக்கும்போது அப்படி பேசிட்டு இப்ப இல்லைன்ற நிலையில பாஜகவும் காங்கிரஸும் ஒன்னொன்னு பேசுறது எடுபடுமா? இல்ல, அவங்க காங்கிரஸ் வட இந்தியாவில் அது இன்னொரு சங்கி அமைப்பா தான் இருக்கு. உங்களுக்கு அவங்க ராமர் ஜெயந்தி கொண்டாடினா அனுமர் ஜெயந்தி போட்டு கொண்டாடுகிற அளவில் தான் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் இருக்கு. ராம்னு கூப்பிடுறவங்க பிஜேபி காரங்க மட்டும் கிடையாது. நீங்க வடக்க போனீங்கன்னா காங்கிரஸ்காரங்களும் உங்களை பார்த்தோம்னா ராம் தாங்குவாங்க, வணக்கம் நமஸ்தே எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு இந்துத்துவா தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை, இப்போ திமுக காங்கிரஸையும் பாஜகவையும் சம தூரத்தில் வச்சிருச்சு. அவங்க அந்த எண்ணத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வேற இல்லைங்க, திமுகவோட அலையன்ஸ்ல இருந்தப்ப காங்கிரஸினுடைய பிஹேவியருக்கும் இப்போதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்லைங்க, காங்கிரஸ் இயல்பில் அந்த தன்மை தான். காங்கிரஸில் அவ்வப்போது சில கோபனாக்களும் பீட்டர் அல்போன்ஸ்களும் பேசுறது உங்களுக்கு பெரியாரிஸ்ட் பாணியில் இருக்கும். காங்கிரஸ் தன்மைங்கிறது உங்களுக்கு திராவிடத்துக்கு எதிரானது தான். அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறினோடனே காங்கிரஸ் ஒரு சாஃப்டாக மாறிடுச்சு. பிஜேபி வீரியமாக வந்ததுக்கப்புறம் பாபர் மசூதி இங்கே இடிப்பதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொடுத்த கடைசி பேட்டி ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு. அதில் அவர் கேட்டது, இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவாங்கன்னு கேட்டதான் ராஜீவ்காந்தி கேள்வி கேட்டது. அதுதான் அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக வர வேண்டியது. ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டதுனால அடுத்த நாள் அந்த செய்தி வந்துருச்சு. அவர் கடைசியாக கொடுத்த பேட்டியில் அவர் அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இயல்பாக அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கொஞ்சம் மாறி இருந்தது. ராகுல் காந்தி மற்ற காங்கிரஸ் போல் இல்லாமல் ஒரு முற்போக்குவாதியாக இருந்தார். இந்தியாவினுடைய மாநிலங்கள் வளர்ச்சியை அங்கீகரிப்பதாக பேசினார், இந்தியை எதிர்த்தார், பொதுப்பட்டியலிருந்து கல்வி எடுத்து மாநில பட்டியல் கொடுப்பேனார், எங்கள் பாட்டி இந்திரா காந்தி செஞ்சது தப்புனார். இதெல்லாம் ராகுல் காந்தி சொன்னது, நான் சொல்லலை. அப்போ நமக்கெல்லாம்
இவர் ஒரு பயாலஜிக்கலா இவர் வந்து ராகுல் காந்தியோட ராஜீவ் காந்தியோடைய மகனா இருந்தாலும் கொள்கை ரீதியா விபி சிங்கினுடைய வாரிசா இருக்காரு அப்படின்லாம் சந்தோஷப்பட்டோம். அந்த ராகுல் காந்தியை பலவீனப்படுத்த, அந்த ராகுல் காந்தி தலைமையேற்றுகிற காங்கிரஸை பலவீனப்படுத்தணும்னு தானே திமுக நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. இப்போ அவங்க பிரவீன் சக்கரவர்த்திகள் அவங்களுடைய கான்செப்ட்லாம் வேற மாதிரி தானே இருக்கு, அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது. இப்போ அவங்களுடைய இலக்கே திமுகவுக்கு எதிராக தானே இருக்கு. திமுகங்கிற கட்சிக்கு இல்லை, அந்த திராவிடம் மாநில சுயாட்சி இதுக்கு எதிராக தான் அவங்களுடைய கான்செப்ட்லாம் இருக்கு. இப்போ அவங்க வந்து இதே காங்கிரஸ் வந்து பாஜகவினுடைய அந்த எதேச்சதிகார தன்மையை எதிர்த்து போராடினவங்க தான். இப்போ திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இதுக்கெல்லாம் கடந்த திமுக இருந்தப்போ காங்கிரஸினுடைய செல்வ பெருந்தகையினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எப்படி திருப்பரங்குன்றத்தில் நீங்க கொண்டு வரலாம் தானே பேசினாங்க. குர்பானி இந்த விஷயத்தில் அவங்களுடைய செயல்படுது. இப்போ விஜய் கட்சியில் அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சிறுபான்மையின் நலனில் என்ன பேசியிருக்காங்க? இந்த போராட்டங்கள் வீரியங்களா விஜய் கட்சிக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களும் மாறுறாங்க. இல்ல காங்கிரஸும் இல்லாம, இடதுசாரிகளும் இல்லாம, பாஜகவும் இல்லாம, எந்த தேசிய கட்சியுமே இல்லாம வெறும் மாநில அரசியல் மட்டும் பண்ணக்கூடிய கட்சி திமுக இல்ல. தேசிய அரசியலையும் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க, தேசிய அரசியலும் பண்றாங்க, முக்கிய ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். காலம் தானே அதை தீர்மானிக்கும், வேற ஒன்றும் இல்ல. எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி வைக்காம தானே 2014 ஜெயலலிதா அம்மையார் வந்து 38 சீட் வாங்கினாங்க. இங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காம ஒரு மக்களவை தேர்தலை சந்திச்சு 38 இடம் பிடிச்சாங்களா, பொசிஷன் பண்ணாங்க. மோடியா லேடியான்னு பொசிஷன். ஆமா, அப்ப அப்படி ஒரு கான்செப்ட் வந்து பண்ணாங்கல்ல. விபி சிங்கை வந்து கொண்டு வந்ததுல தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு இல்ல, விபி சிங்கை ப்ரொஜெக்ட் செஞ்சதுல. அப்ப மூன்றாவது அணிங்கிற கான்செப்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட ஒரு அணிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கலாம்ல. ஏங்க காங்கிரஸை பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவா பார்த்து தானுங்க ஆதரிச்சாங்க எல்லா மாநில கட்சிகளும். அது மம்தாவை காங்கிரஸ் பழி வாங்குது, பீகாரில் தேஜஸ்வி யாதவை பழி வாங்குது, உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவோட இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அகிலேஷோடையும் அவங்க சும்மா போக தயாராக இல்லை. அப்போ எல்லா மாநில கட்சிகளையும் அழிக்கணுங்கிற அதே பாஜக அஜெண்டா தானே காங்கிரஸுக்கு இருக்கு. மாநிலங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ரெண்டு பேருமே எதிரானவங்க தாங்க. அவங்க மொழி வழி மாகாணம்ங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பிஜேபி ரொம்ப ஓப்பனாக ஏக இந்துத்துவம், இந்து ராஷ்டிரான்னு கான்செப்டில் இருக்காங்க. காங்கிரஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போனாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் தன்னை தவிர இன்னொரு கட்சிங்கிறது விரும்புறது கிடையாது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபார்வர்டு பிளாக்னு ஒரு கட்சி இருக்கிறது விரும்பலையே. அவங்க தேசிய கட்சிகளே இல்லாம மாநில கட்சிகளின் ஒருங்கிணைப்பில் மட்டும் தேசிய அரசியலை பண்ண முடியும்னு அப்படி ஒரு விஷயத்தை தொடங்கி நகர்ந்துருச்சு. ஏன்னா ரெண்டும் அதே மாதிரி டோன்ல இருக்கும்போது வேற என்ன பண்ண? காங்கிரஸ் பிஜேபி ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே கான்செப்ட் தான். காலத்தின் போக்கில் பிஜேபி ஒரு பெரிய ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி இந்த மாதிரிலாம் வரும்போது காங்கிரஸையும் சேர்த்து இடதுசாரிகளும் காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டாங்க, திராவிட கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா காங்கிரஸ், நான் காங்கிரஸா தான் இருக்கிறேன், நான் ஒரு மாநில உரிமைகளை ஏற்றுக்கொள்பவராக இல்லை, எனக்கு ஒரு பிராமணிக்கல் மைண்ட் உண்டு அப்படிங்கிற அந்த இடபிள்யூஎஸ் ஆதரிச்சாங்களா காங்கிரஸ், பிஜேபி இடபிள்யூஎஸ் எல்லாத்தையும் ஆதரிச்சாங்களா? இடதுசாரிகளும் சிபிஎம் அதே மைண்ட் செட் தானே, அவங்க ஆதரிக்கு தானே செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க, இதே சிபிஎம் காங்கிரஸ் கூட கொஞ்சம் மைல்டா தான் பேசுவாங்க. அதை தான் சொல்றேன், காங்கிரஸ் மற்ற தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் அதனுடைய போக்கை கொஞ்சம் தளர்த்திக்கும். காரணம் தமிழ்நாட்டில் வீரியமான மாநில கட்சி இருந்ததுனால.